ரொம்ப டேஸ்டியான நண்டு கறி பண்ணலாமா? முதல்ல இந்த கிரேவிக்காக நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாமே நல்ல பெரிய க்யூபாக கட் பண்ணி அதை நம்ம வதக்க போகிறோம். முதல்ல ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பட்டை, சின்ன சீரகம், பெரிய சீரகம், மிளகு, அப்புறமா ஒரு 5 ஏலக்காய், ஒரு ரம்பை இதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதோடு ஒரு 5-6 பல் தேங்காய் பல் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி அதை ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஒரு 6-7 கஜு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். அப்புறமா கொஞ்சம் அகலமாக உயரமாக ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம சாதாரணமாக தாளிப்புக்கு சேர்க்குற மாதிரி கடுகு, பெரிய சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மசாலா சேர்க்க போகிறோம். காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அது கொதிக்கணும். அதுக்கு டைம் எடுக்கும் சில நேரம். நல்லா கொதித்ததுக்கு பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு எடுத்து அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா நண்டு சூப்பராக ரெடி ஆயிரும். நண்டு வெந்துச்சு அப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா, நண்டு அதோட ப்ளூ கலர்லேருந்து ஆரஞ்சு கலருக்கு கன்வெர்ட் ஆகிருக்கும். அதான் நண்டு வெந்துருச்சு அப்படின்னு. மோஸ்ட்லி நண்டு ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த மசாலாலாம் சாடுறதுக்காக இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட வச்சிங்கன்னா சரி. இது ஒரு பேசிக்கான நண்டு கறி. ஸ்ரீலங்காவில் இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தேங்காய் பால், நல்ல திக்கான தேங்காய் பால் ஊற்றி செய்வாங்க. இதில் முருங்கைக்கீரை கூட போடணும் லாஸ்ட்டாக. என்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை, அதனால நான் இன்றைக்கி போடல. ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.